ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஜாப் சமையல். இந்தியன் ஆர்மியில் ஆஃபீஸர் என்ட்ரி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டெக்னிக்கல் மென் உமனுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணலாம் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஷார்ட் நோட்டீஸ் தான். ஃபுல் நோட்டிஃபிகேஷன் இந்த வீக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணுறப்ப அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஷார்ட் நோட்டீஸ் தேவைப்பட்ட நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ரிசல்ட்டு, அட்மிட் கார்டு அப்டேட்டு, ஒரு சில முக்கியமான அப்டேட் எல்லாமே டெலகிராமில் தான் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? www.joinindianarmy.nic.in. ஸோ எக்ஸாம் அப்டேட்ஸு, அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு, அது எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் ஆஃப் என்ட்ரி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், அதாவது டெக்னிக்கல் மென் அண்டு உமனுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன என்ட்ரினா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான். ஏஜ் பாருங்கள், 20லேருந்து 27, அதாவது அக்டோபர் 1, 2025 இந்த தேதிப்படி 20லேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல், கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள். ஸோ இங்கே பெண்களாக இருக்கீங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை, அன்மேரிடாக இருக்கணும். போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அன்மேரிடாக இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த சம்மந்தப்பட்ட டிசிப்ளைனில் இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது என்னென்ன ஸ்ட்ரீம், அதாவது என்னென்ன டிசிப்ளைன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக கொடுப்பாங்க. வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ ஹவு டு அப்ளை, joinindianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 7th January 2025 5th February 2025. ஸோ January 7லேருந்து February 5க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிடணும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை வீடியோ ஆல்சோ நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க. உங்கள் எஜுகேஷன் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு மெடிக்கல் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு, அடுத்து ஜாயினிங் லெட்டர் கொடுப்பாங்க, அடுத்து ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பர்மனெண்ட்டாக ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் கட் ஆஃப் பர்சன்டேஜ் மார்க்ஸ் ஃபார் ஷார்ட் லிஸ்டிங். ஷார்ட் லிஸ்டிங் லிஸ்ட்டு எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா March 2025 ஃபஸ்ட்டு வீக்கில் அந்த ஷார்ட் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது எத்தனை பேர் வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூவுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்க அப்ளை பண்ணவங்கள்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஷார்ட் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க March 2025 முதல் வாரத்தில். இப்போ இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது மொத்தம் 5 நாள் நடக்கும். 5 நாள் நடக்கும். அதாவது மேலேருந்து ஜூலை 2025 வரையும் உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும். ஸோ இது வந்து இதுக்கு தேவைப்படுற அத்தியாவசிய பொருட்கள், அந்த 5 days அங்கேயே ஸ்டே பண்ணி தான் நீங்கள் எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எந்த டைமிங்கில் எந்த இடத்துல கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் தருவாங்க. எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கான அந்த அட்மிட் கார்டு வரும். அந்த அட்மிட் கார்ட்லேயும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த டேட் அண்ட் டைமிங்கில் நீங்கள் ரீச் ஆகணும், அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் கார்டில் டீட்டெயிலாக இருக்கும். அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மேலேருந்து ஜூலை 2025 எஸ்எஸ்பி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 5 நாள் இருக்கும். சரிங்களா? இப்போ சாய்ஸ் ஃபார் எஸ்எஸ்பி டேட்ஸ் ஓப்பன் ஃபார் 2 weeks in March 2025. ஸோ அடுத்து பாருங்கள், ப்ரீ கமிஷன் ட்ரைனிங் இருக்கும். முதல்ல ப்ரீ கமிஷன் ட்ரைனிங் அகாடமி இது எங்கே இருக்குன்னா ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி OTA காயா பீகாரில் இருக்குது. சரிங்களா? ஸோ முதல்ல ப்ரீ கமிஷன் ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங் எங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி காயா பீகாரில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். என்ன ட்ரைனிங் அப்படின்னா ப்ரீ கமிஷன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மொத்தம் உங்களுக்கு 49 வாரத்துக்கு இருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ரீ கமிஷன் ட்ரைனிங் OTA காயா பீகாரில் கண்டக்ட் பண்ணுறாங்க. எத்தனை நாள் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னா 49 வாரத்துக்கு ட்ரைனிங் இருக்கும். அக்டோபர் 2025லேருந்து செப்டம்பர் 2026 வரையும் உங்களுக்கு
ட்ரைனிங் இருக்கும். சாரி 2025 தான். அதுவும் சேம் தான். இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்களான்னு தெரில. மற்றவங்களுக்கு 49 வீக்ஸ் ட்ரைனிங் இருக்கும். அக்டோபர் 2025லேருந்து செப்டம்பர் 2026 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் அப்போ என்ன சேல்ரி அப்படின்னா 56,100. ஓகேங்களா, நல்ல சேல்ரி தான். அது வந்து சேல்ரி தான் அவங்க ஸ்டைஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ட்ரைனிங் பீரியடில் இருக்கிறப்ப சேல்ரி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ரயில்வேல ட்ரைனிங்கில் இருந்தாலும் அது ஸ்டைஃபண்ட் கணக்கில் தான் வரும். ட்ரைனிங்கை முடிச்சிட்டா தான் அது சேல்ரி கணக்கில் வரும். சரிங்களா, அடுத்து ரேங்க் பாருங்கள். ரேங்க் ஆஃப்டர் ட்ரைனிங். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்டினன்ட் இந்த ரேங்க்கில் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. போஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த போஸ்டிங்கில் இந்தியன் ஆர்மியில் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. என்ன சேல்ரினா அதே சேல்ரி தான், ப்ளஸ் இதோட உங்களுக்கு அலவன்ஸ் வரும். இப்போது நிறைய அலவன்ஸ் இருக்குது இந்தியன் ஆர்மி அலவன்ஸு. அதெல்லாம் உங்களுக்கு அந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது என்ன டைப் ஆஃப் கமிஷன்? ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னா குறைஞ்சது 10 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும், அதிகபட்சம் 14 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இடையில் வந்து குவிட் பண்ணிட்டு போக முடியாதா அப்படின்னா, முதல்ல 5 வருஷத்தை முடிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது ஆப்ஷன் ஃபார் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நான் இடையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இடையில் வந்து நான் போக முடியாதா நினச்சா அப்படின்னா, இங்கே பாருங்கள் 3 ஆப்ஷன் இருக்குது மொத்தம். ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழிச்சு தான் உங்களை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆஃப்டர் 10 இயர்ஸ் இல்லை ஆஃப்டர் 14 இயர்ஸ். முதல்ல நீங்கள் 5 வருஷம் கழித்து ரிலீஸ் ஆகலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா அடுத்த 10 வருஷம் கழிச்சு தான், இல்லை அப்படின்னா அடுத்த 14 வருஷம் தான். இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஆப்ஷன் ஃபார் பர்மனன்ட் கமிஷன். இப்போ நான் பர்மனன்ட் கமிஷனுக்கு நான் அப்ளை பண்ணணும், அதில் செலக்ட் ஆகணும் அப்படின்னா இதில் நீங்கள் குறைஞ்சது 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் 10 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் பர்மனன்ட் கமிஷனில் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து ப்ரைமரி ஆர்ம்ஸ் சர்வீஸ் ஒர்க் கமிஷன். இப்போ இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காப்ஸ் ஆஃப் இன்ஜினியரு, காப்ஸ் ஆஃப் சிக்னல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரு, ஸோ இந்த மாதிரி ஆர்மி தரப்புலேருந்து ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை இப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி சைட்லேருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது அதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா. பர்மனன்ட் கமிஷனில் உங்களை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. பர்மனன்ட் கமிஷன் அப்படின்னா அதில் நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரையும் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். அதுதான் பர்மனன்ட் கமிஷன். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரிலீஸ் பெனிஃபிட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா அது அந்த சர்வீஸை பொறுத்து உங்களுக்கு அது மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிபெண்டிங் ஆன் சர்வீஸ் ஆன் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் டீட்டெயில்ஸ் இந்த ஷார்ட் நோட்டீஸில். இதெல்லாம் தான் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஒரு வேளை அப்போயும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரிங்களா. இந்த நோட்டீஸ் டெலகிராமில் இருக்கும், தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். தேவைப்பட்டா அப்படின்னு சொல்கிறத விட கம்பல்சரி டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள், சரியா. நீங்கள் படித்தா தான் உங்களுக்கு புரியும். நான் என்ன தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டீட்டெயிலாக படித்தா தான் உங்களுக்கு என்ன டீட்டெயிலு அதெல்லாம் வந்து தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் படித்தா தான் அது உங்களுக்கு புரியும், சரிங்களா. சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா.